18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பசாமி உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வேன்ற எண்ணத்தோடு தானே என்னுடைய கைகளை தொட்டாய். என் கரம் தொட்ட உன் கைகளில் நிச்சயமாக உனக்கான விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன். எப்போதும் நல்ல எண்ணத்தோடு நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் எதையும் பரிமாறி கொள்ளாமல் உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ தயாராகு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, உன்னுடைய உள் மனசில் இருக்கிற ரகசியங்களை நீ பரிமாறிக்கொள்ளும் அளவுக்கு இன்னும் நம்பிக்கையான மனிதர்கள் யாரையும் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கலை. அதனால் இப்போதைக்கு நீ யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேணாம். உன் மனசில் நீ சுமந்துக்கிட்டு இருக்க பாரத்தையெல்லாம் இறக்கி வைப்பதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. இது வரைக்கும் எல்லாரையும் நீ சந்தித்ததெல்லாம் ஏமாற்றமும் கஷ்டமும் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக தானே இருந்தாங்க. இப்போது உன் நேர்மறை எண்ணத்தின் சக்தி அதிகரித்ததின் காரணமாக பல நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இனி எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில் உண்டாகும் என் செல்லமே. எப்பவும் நீ எதை பார்த்தும் யாரை பார்த்தும் பயப்பட வேணாம். ஏன்னா நான் உன் கூடவே தான் இருக்கேன். நானே உனக்கு துணையாக இருக்கும்போது பயமோ கவலையோ கலக்கமோ உனக்கு அவசியம் இல்லைதானே. கணிதங்கிறது மிக கோடியான எண்களை கொண்டதாக இருந்தாலும் அதன் ஆரம்பம் என்னவோ பூஜ்ஜியமாக தானே இருக்கு. பூஜ்ஜியத்தில் தொடங்கி தானே 1 2ன்னு ஆரம்பித்து கோடியாய் எண்கள் முடிவடைகிறது. அதே போலதான் உன்னுடைய முதல் முயற்சியிலையுமே நீ எடுத்தவனே உச்சத்தை தொற்ற முடியாது. பூஜ்ஜியத்தில் தோல்வியிலேயே ஆரம்பித்தாலும் தொடர்ந்து நீ முயற்சி செய்யும்போது அது உனக்கான வெற்றியை தரும். எப்போதும் எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கோ. புரிதல் இருக்கிற இடத்துல ஆணவத்துக்கு இடமே இருக்காது. உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்துல நீ யாருக்கிட்ட எதையும் ஆலோசனையாக கேட்டு போக வேணாம். ஏன்னா உன் வாழ்க்கை என்ன, உன் நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தானே நீ என்ன செய்யணுங்கிறதை சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும். நீ என்ன பண்ண போகிற, உன் திட்டம் என்ன, நீ என்ன யோசிக்கிற, உன் வாழ்க்கை என்ன நிலைமையில் இருக்குன்னு எதுவுமே தெரியாதவங்க கிட்ட போய் நீ அடுத்து என்ன செய்யலாம், என்ன பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஆலோசனை கேட்கும்போது அவங்க பொதுப்படையா அவங்க வாழ்க்கையில் சந்தித்ததை வச்சு தான் உனக்கு அனுபவத்தை கொடுப்பாங்க, ஆலோசனையை கொடுப்பாங்களே தவிர ஓ நிலைமைக்கு ஏற்றாற் போல் அவங்க சொல்கிறது பொருந்தாது. அதனால தான் உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட நீயே தனிமையில் உட்காந்து என்ன செஞ்சால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு யோசிக்க சொல்கிறேன். மற்றவங்க உன்னை குழப்பினாலும் உன் மனசு எப்போவுமே தெளிந்த நீரோடை போல இருக்கட்டும். யாராவது எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ தான் என்ன முடிவு எடுக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டுறதை விட இப்போவே வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்வியோ அது எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சுக்கோ. வாய்ப்பு கிடைச்ச உடனே அதை உடனே பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அல்லவா. அடுத்தவங்க உன்னை குழப்பும் போது நீயும் தெளிவில்லாமல் ஆகிறத விட்டுட்டு என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும்போது நான் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். மற்றவங்க பேசுகிறத கவனிக்கிறத விட உன் ஆள் மனசு உன்கிட்ட என்ன பேசுதுங்கிறத நல்லா கவனிச்சு பாரு. உன் வாழ்க்கைக்கான பல தீர்வுகள் உன் ஆள் மனசில் தான் அமுங்கி கிடக்கு. உன் மனசு என்ன சொல்லுது யோசிக்குதுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல உன் செயல்களை செய்யும்போது தானாகவே உன் வாழ்க்கை வெற்றியை எட்டி பிடிச்சு உயர்வை அடைஞ்சிடும். எப்போவுமே உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன் துன்பத்தை துடைப்பதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சில சமயம் கூப்பிட்ட குரலுக்கு நீ ஓடிப்போய் நிற்கிறதாலையும் எப்போ கேட்டாலும் உடனே நீ வந்துடுறதாலையும் தான், நீ மலிவாக எதிர்பார்த்தவனை வந்து நிற்கிறதால தான் மற்றவங்க உனக்கு மதிப்பு கொடுக்கறத குறைச்சிக்கிறாங்க. அவ்வப்போது கொஞ்சம் அரிதாகவும் தேடக்கூடிய ஆளாகவும் நீ இருந்தீனா மதிப்பும் மரியாதையும் தானாக உன்னை தேடி வரும். எல்லாருக்கும் உதவி செய்கிறது நல்ல பழக்கம்தான். ஆனால் ஓடி போய் கேட்காமலே உதவி செஞ்சினா அங்கே உனக்கு மட்டும் மரியாதை இல்லாமல் போயிடுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் தேடி அலைய விட்டு அப்புறமா செய்ய சொல்கிறேன். ஏன்னா எனக்கு உன்னுடைய மதிப்பு மரியாதையும் தன்மானமும் கௌரவமும் மிகவும் முக்கியமல்லவா. நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மனநிறைவோட மகிழ்ச்சியானதாக ஆக்கி காட்டுறேன்.